அப்படின்னு யாரு கூட ஒரு கொலாப் பண்றாரு அப்படின்னா, பிரேசிலியன் இன்ஜினியர் ஒருத்தர் மைக் கிரேகர்ன்னு சொல்லிட்டு அவர்ட்ட போயிட்டு, "எப்பா நம்ம 2 பேரும் கூட்டு போட்டுக்குவோம். கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது இந்த பிசினஸ் டெவலப் பண்ணிருவோம்." அப்படின்னு பேசியிருக்காரு. மைக்கும் இவரும் சேர்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதெல்லாம் பயன்படலையோ அந்த ஆப்ல நெட்டி சக் சக் சக்ன்னு தூக்கி போட்டுருங்க. இதுல வந்து ஃபோட்டோ போடுறானுங்களா, ஃபோட்டோ ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஃபோட்டோக்கு கமெண்ட், லைக் முடிஞ்சுச்சு அவ்வளோதான். அந்த செக் இன், செக் அவுட் அந்த கருமாந்திரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு டேரிங்கான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. 2010ல இந்த பாருப்பா இன்ஸ்டாகிராமோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனா மாறியிருக்கு. இன்ஸ்டாகிராமுடைய அல்காரிதம் இப்படிதான் ஒர்க் ஆகும். இன்ஸ்டாகிராம் வந்து இப்படிதான் வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆரம்பத்துல இந்தியால. ஆனா அப்படியே கட் பண்ணீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அது வந்து ஒரு காட்டு தீயா பத்திச்சு. இன்ஸ்டன்ட் கேமரா பிளஸ் டெலிகிராம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதுல அவங்க கொண்டு வந்த அந்த யூசர் இன்டர்ஃபேஸும் ஃபீச்சர்ஸும் தான் நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸே. அப்போ இருந்த பெரிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக கருதப்பட்ட Facebookஅ நேரடியா வந்து இவங்க ஒரு கொட்டு ஒண்ணு கொட்டிட்டு போயிடுறாங்க. என்னன்னா டக்குன்னு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபில்டர்ஸ் மூலமாக நீங்க வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கு, கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு ஃபேஸ் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நீங்க ஃபில்டர்ஸ் போட்டு சரி பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமா லைக்ஸ். எவ்வளோ லைக் வருதோ அது உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் அப்படின்ற ஒரு மார்க்கெட் இன்டைரக்டா உருவாயிடுச்சு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா, உடனே நம்ம அதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு இந்த ஒரு சைக்காலஜி தான் காரணம்.